ஹலோ ஃப்ரெண்ட், நம்ம இப்போ உளுந்தஞ்சோறு பண்ண போகிறோம். அதற்கு ஒரு சட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம். இது இட்லிக்கெலாம் போடுவோம்ல, அந்த உளுந்து 100 கிராம் இருக்கும். 100 உளுந்தை போட்டுருவோம். இதுக்கு அரிசி ஒரு அரை கிலோ அரிசி. இதுக்கு அரை கிலோ அரிசி எடுத்துருக்குறோம். இதுக்கு அரை கிலோ அரிசி எடுத்துருக்குறோம். நம்ம ஃபேமிலிக்கு தக்கன அரிசி எடுத்துக்கலாம், நபருக்கு தக்கன அரிசி எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் 4 பேர்னால அரை கிலோ அரிசி, 100 தொளி உளுந்து. இந்த பாருங்கள், தொளி உளுந்து. இது உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு. இதுக்கு நம்ம மட்டன், சிக்கன், குருமா எல்லாம் வைக்கலாம். நான் இன்றைக்கி முட்டை குழம்பு வைக்க போகிறேன், குருமா குழம்பு. இதை நல்ல ஒரு 2 தண்ணி ஊற்றி அலசி ஒரு கொதிக்குது. இப்போ நம்ம வெள்ளைப்பூடை போட்டுருவோம். வெள்ளைப்பூடு போட்டாச்சு. இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த ஜீரகத்தையும் போட்டுருவோம். எல்லாம் சேர்த்து வேகட்டும். எப்போதுமே இதை மாதிரி பானையில் நம்ம பொங்கி சாப்பிட்டா நல்லது. குக்கரோடு நம்மளுக்கு பானையில் தான் நல்லது உடம்புக்கு. இங்கே பாருங்கள் எப்படி வேகுது பாருங்கள். இது கிராமத்து சைட்லலாம் அடிக்கடி இந்த சாப்பாடு செய்வாங்க. பொண்ணு வயசுக்கு வந்துட்டாலே தாய்மாமன் வீட்டு சாப்பாடே கிராமத்து சைடில் இதான் செய்வாங்க. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். சாப்பாட்டுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். குழம்புக்கு கொஞ்சம் குறையவே போடுங்க என்ன உப்பு. சாப்பாடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம திருவி வச்சுருக்கோம்ல தேங்காய், அந்த தேங்காயை ஒரு முறை தேங்காயை திருவி போட்டுக்குவோம். இதை நல்லா கிளறி விடணும். இதை பாருங்கள், உளுந்தஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு. இந்த உளுந்தஞ்சோறு ரெசிபி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். உங்கள் வீட்டில் மத்தியானம் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், உளுந்தஞ்சோறு நம்ம தண்ணி அளவாக வச்சாலே சோறு சூப்பராக வரும். இந்த பாருங்கள், ஆவி பறக்கும் உளுந்தஞ்சோறு ரெடி. எல்லோரும் சாப்பிட வாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.